ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனல். சூப்பரான மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். இது மாதிரி கறியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஜவ்வு அதுக்கப்புறம் கொழுப்புலாம் இல்லாமல் கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து அப்போ தான் கெட்டு போகாமல் எண்ணெயிலேயே ஊறிக்கிட்டு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு, பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வரமிளகாய் நிறையா சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் கூட கருக விட்டுறக்கூடாது, அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சைடிஷ்லாம் இல்லாதப்போ ஏதாவது அவசரத்துக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம தொட்டுக்கரெல்லாம் இல்லாதப்போ நம்ம வந்து இது மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருக விட்டுறாமல் செய்யணும், அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே இந்த கறி வந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து பீஃப்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த கறி வந்து ஊறி அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.